சின்ன சின்ன வண்ண கூட்டி கொஞ்சி கொஞ்சி வைக்கிறம்மா. என்ன இவ்வளோ ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? செம்ம ஹாப்பி டேங்க. என்னன்னா புதுசாக ஒரு ஹேண்ட்பேக் வாங்கிட்டேன். ஸோ இந்த ஹேண்ட்பேக்கை உங்களுக்கு உள்ளே என்னென்ன வைக்கிறேன்றதை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். அப்புறம் உள்ளே எப்படி இருக்குது ஹேண்ட்பேக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஹேண்ட்பேக்கை எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து டேக்கை பிரித்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த பேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1300. இது எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ் தான். மெரினா மாலில் இருக்க ட்ரெண்ட்ஸில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போது இந்த பேக்கோட கலர் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ரௌன் தான் இந்த கலர். ஸோ இங்கே இன்னொன்று ஹேண்டில், இந்த இடத்துல நம்ம பிடிச்சிட்டு போகிற ஹேண்டிலில் ஒரு டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் பிரிச்சிடும். இப்போ இது வந்து ஷார்ட் ஹேண்டில். ஸோ இப்படி நம்ம கையில் மாட்டிட்டு இப்படி போகிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால தான் இப்படி வாங்கியிருக்கேன். இதுக்கு இன்னொரு லாங் ரோப்பும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இந்த லாங் ரோப்பை கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோ இருக்குது பாருங்கள். லாங் ரோப் வந்து அவங்க அட்டாச் பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸில் ஏகப்பட்ட கூப்பன்ஸ் கொடுத்தாங்க. இதுக்குள்ளே ஒரே ஒரு ஜிப்பு தாங்க இருக்குது. உள்ளே மொபைல்ஸ் வைக்கிற மாதிரி இல்லை காயின்ஸ் வைக்கிற மாதிரி சின்னதாக ஒரு பார்ட்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு ஜிப் இருக்கிற மாதிரி தான் பார்த்தேன். நிறைய ஜிப் இருக்கிற மாதிரி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்போ தான் நிறைய வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேக்கில் இருக்கிற லைனிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவே இருக்குது. தின் மெட்டீரியல் கிடையாது. அதுவும் கிளாத் மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு கிழிஞ்செல்லாம் போகாது. இது ஏதோ குட்டியாக ஒரு டேக் மாதிரி அதே கலர் ப்ரௌன் கலர் அதே இது டேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு, ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கு பேக்கில். அப்புறம் கீழே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 4 இது மாதிரி கொடுத்துருக்காங்க, புஷ் மாதிரி. அதாவது வந்து கீழே வைக்கும்போது அப்படியே நிற்கிறதுக்காக, இல்லைனா நமக்கு ஒரு மாதிரி பேக் இப்படி விழுந்துடும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா அழகாக இப்படி பொசிஷன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ வாங்க நம்ம இப்போ போய் உள்ள பேக்கில் நமக்கு தேவையானதெல்லாம் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய பிளானர் வைக்க போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப அவசியம் எனக்கு, அதனால் இதை ஃபஸ்ட்டு உள்ளே வைப்பேன். அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய விசிட்டிங் கார்டு ஹோல்டர் தாங்க. இதுக்குள்ளே என்னோடய விசிட்டிங் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நான் எப்போவுமே உள்ளே ஃபில் பண்ணிப்பேன் விசிட்டிங் கார்ட்ஸு. ஸோ இதுதான் என்னோடய பிஸ்னஸ் கார்டு. இதையும் உள்ளே வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு வந்து சானிடைசர். இது வந்து ரொம்ப ஹேண்ட் சானிடைசர் முக்கியம். ஸோ அதனால் அது ஒன்று. அதுக்கப்புறம் இது வந்து ட்ரை டிஷ்யூ. அதுக்கப்புறம் இது வந்து வெட் டிஷ்யூ. ஸோ இதை மூணுத்தையும் நம்ம இப்போது உள்ளே வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு மாஸ்க்குங்க. மாஸ்க் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். கொரோனாக்காக இல்லை, கொரோனா இல்லைனாலும் நாளைக்கு பொல்யூஷன் எல்லாம் நமக்கு நிறைய வந்துருச்சு சிட்டியில். ஸோ அதனால் நம்ம மாஸ்க் எப்போவுமே நம்ம வேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் மாஸ்க் உள்ளே வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிவ்யாவோட டியோ ஸ்ப்ரே. இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்போவுமே இது நம்ம ஹேண்ட்பேக்கில் கண்டிப்பாக லேடிஸ்க்கு இருக்கணும். இது வந்து பர்ஃப்யூம் பேக்கில் வச்சுப்பேன். இது வந்து லிப் லைனர். இது வந்து லிப் க்ளாஸு. ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப தேவைப்படுங்க. அதனால் இதுவும் ஹேண்ட்பேக்கில் எப்போவுமே ஒரு செட்டு இருக்கும். இது வந்து என்னோடய வேலெட்டுங்க. இந்த வேலெட்டுக்குள்ளே நான் வந்து என்னோடய கார்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய டிரைவிங் லைசன்ஸ், அப்புறம் வந்து மணி எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இது வந்து நான் எப்போவுமே என்னோடய பேக்கில் இது வச்சுப்பேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய விவோ V17 Pro மொபைல் தான். இதோட ரிவ்யூவும் நான் வந்து உங்களுக்கு லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக லிங்க்கையும் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் என்னோடய சன்கிளாஸ். இது வந்து நான் எப்போவும் பைக் ஓட்டும்போது நான் யூஸ் பண்ணுறது தான். ஸோ இதை வந்து நான் வந்து எப்போவுமே ஹேண்ட்பேக்கில் வச்சுப்பேன். ஸோ சேஞ்ச் எவ்வளோ அவசியமோ அதே மாதிரி பென்னும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பேங்க்குக்கெலாம் போகும்போது பென் ஒருத்தட்டியாக கேட்கணும். அதனால் எப்போவுமே உங்கள் ஹேண்ட்பேக்கில் ஒரு பென் போட்டுக்கோங்க. நான் ரொம்ப அவசியமாக போட்டு வச்சுப்பேன். ஸோ என்னோடய ஹேண்ட்பேக்கில் ஒரு பென் வைக்கிறேன். அவ்வளோதாங்க. இதுதான் என்னோடய பேக் ஆர்கனைசேஷன். இதுக்குள்ளே நான் எனக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுட்டேன். பாருங்கள், இப்போ பேக் ஃபுல்லாகிடுச்சு. பேக் வாங்கினா மட்டும் போதுமா? நெக்ஸ்ட் நம்ம தீபாவளிக்கு ஷாப்பிங் பண்ணோம்ல, அதனால் நாங்கள் ஷாப்பிங் கிளம்பியாச்சு. பாய். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஹலோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.